அஸ்ஸலாமு அலைக்கும். ஜாபீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஒரு போரில் இருந்தோம். அப்போது போருக்கு வராமல் மதீனாவில் சில ஆண்கள் உள்ளனர். நீங்கள் நடக்கும் பாதையில், நீங்கள் கடந்து செல்லும் ஓடையில் உங்களோடு அவர்களும் இல்லாமல் நீங்கள் செல்வது இல்லை. அவர்களை நோய்தான் போருக்கு வராமல் தடுத்துவிட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மற்றொரு அறிவிப்பில், நன்மை பெறும் விஷயத்தில் உங்களிடம் அவர்கள் கூட்டணிகளாக இருப்பார்களே தவிர உங்களுடன் போரில் இல்லை என்ற வாசகம் உள்ளது. புகாரியில் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பதாக கீழ்கண்டவாறு உள்ளது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தபுக் போரை முடித்துக் கொண்டு திரும்பினோம். அப்போது சிலரை மதீனாவில் நாம் விட்டு வந்தோம். ஒரு கணவாய் மற்றும் உடையை நம்மோடு அவர்கள் இருந்தே தவிர நாம் கடக்கவில்லை. அவர்களை நோய்தான் போருக்கு வராமல் தடுத்து விட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். மகன் என்ற இவரும், யாசீத் எனும் இவரது தந்தையும், அக்னஸ் என்ற இவரது பாட்டனாரும் நபி தோழர்களாவர். அபு யாசீத் மகன் இப்னு யாசீத் இப்னுல் அக்னஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், என் தந்தை யாசீத் அவர்கள் சில தினார் பொற்காசுகளை தர்மம் செய்வதற்காக கொண்டு வந்தார்கள். அதை பள்ளியில் இருந்த ஒருவரிடம் தர்மம் செய்ய ஒப்படைத்தார்கள். அப்போது நான் அங்கு வந்தேன். அதை நான் வாங்கிக் கொண்டு என் தந்தையிடம் அதை கொண்டு வந்தேன். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக உனக்கு தர நான் நாடவில்லை என்று என் தந்தை கூறினார். உடனே நான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இது பற்றி முறையிட்டேன். யாசீதே, நீர் எண்ணியது நன்மை உனக்கு உண்டு. மகனே, நீ எடுத்தது உமக்கு உண்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்